ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 11th 12th இல்லைன்னா வந்துட்டு லைக் காலேஜில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் குரூப் இல்லாதவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த பேசிக் ரூல்ஸாக ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. லைக் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சன் சார்ந்த ஒரு அக்கௌண்ட்டா இருக்கும். லைக் மணி வந்துட்டு கொடுக்குறவங்க ரிசீவ் பண்றவங்க 2 பேரும் வந்து லைக் ஒரு பர்சனை சார்ந்து இருக்கும். லைக் ரியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அசட்ஸ். அது 2 விதமான அசட் இருக்கு. அசட்னா லைக் தமிழ்ல சொத்துன்னு சொல்லுவாங்க. லைக் அசட் வந்துட்டு டேஞ்சபிள் அசட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அதை பத்தி இப்போ பிரீஃபா கீழே பார்க்கலாம். பட் ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் கம்ஸ் இன், லைக் பணம் உள்ள வருது, லைக் பணம் வெளியில போறது, லைக் எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட்டை வாங்குறது, அசட்டை விற்கிறதா இருக்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், வரவு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு நாமினல் அக்கௌண்ட் குறிக்கும். ரியல் அக்கௌண்ட்டை வந்துட்டு அசட் குறிக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா லைக் அது வந்துட்டு பேங்கோ, கோஆபரேட்டிவ் சொசைட்டியோ இல்லைன்னா பர்சன் டு பர்சன் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை பத்தி பர்சனல் அக்கௌண்ட் குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டீலர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டரை பாருங்க. டிராயிங்ஸ், எக்ஸ்பென்ஸ், அசட், லயபிலிட்டி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ டீலர்ல எப்படி ஆரம்பிக்கும்? டிஇஏ டிராயிங்ஸ், எக்ஸ்பென்ஸ், அசட். எல்இஆர் லயபிலிட்டிஸ், ஈக்விட்டி அண்ட் ரெவன்யூ. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ், எக்ஸ்பென்ஸ், அசட்டுக்கு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா டெபிட் வேல்யூ. இதோட வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா டெபிட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்துட்டு நீங்க குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இது மூணுத்தையும் வந்துட்டு கிரெடிட் பண்ணணும். லைக் குறைக்கணும்னா கிரெடிட் பண்ணணும். ஸோ லயபிலிட்டிஸ், ஈக்விட்டிஸ் அண்ட் ரெவன்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நேச்சர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, லோன் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு பணம் உள்ள வந்திருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், ஈக்விட்டிஸ் அண்ட் ரெவன்யூஸ் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கும், ரியல் அக்கௌண்ட்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கும், நாமினல் அக்கௌண்ட் என்ன, அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸிக்குள்ள முடிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்குது முடிச்சிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், வரவு செலவு இது மாதிரி. லைக் இன்கம்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பேசிக்கா அது முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஜிபிள் அசட்ஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ். டான்ஜிபிள் அசட்ஸ்னா எதுவும் இல்லை guys. இப்போ நீங்க பாக்குறீங்களா லைக் ஒரு மிஷினரி, பிளான்ட், காரு, வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஜிபிள் அசட்ஸ்ல வரும். அதே நீங்க இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க், பேட்டர்ன்ஸ், குட்வில், இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. பட் ஆனா அது வந்து ஒரு விதமான அசட் தான். அது வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ல 3 டைப்ஸ் இருக்கு கைஸ். லைக் நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். நேச்சுரல் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் டு பர்சன் நடக்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமு ரிசீவ்ட் மணி ஃப்ரம் சோமு. ஸோ ராமு வந்துட்டு ரிசீவ் பண்றாரு. ஸோ ரிசீவ் பண்ணும்போது ராமு வந்துட்டு டெபிட் பண்ணணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். யார் கொடுக்குறாங்களோ அவங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட். ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட் என்னன்னா 2 அக்கௌண்ட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட்குள்ள வரும். ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரூட் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்ல வந்துடும். ப்ரீபெய்ட் ரெண்ட் இதெல்லாம் வந்து அங்க வந்துடும். இப்போ நேச்சுரல் அக்கௌண்ட்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா லைக் கேபிட்டல், டிராயிங்ஸ், ஒரு பர்சனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அக்கௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் அக்கௌண்ட்ல வந்துடும். பொதுவா இருக்கிற மத்த எல்லா அக்கௌண்ட்டும் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்ல வந்துரும். ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்துரும். சோ இந்த 3 அக்கௌண்ட்டுக்குள்ள தான் உங்களுக்கு டோட்டல் அக்கௌண்ட்ஸே இன்வால்வ் ஆயிருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 அக்கௌண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எல்லா எல்லா அக்கௌண்ட்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.